இங்க நம்ம ஹீரோ ஒரு அதிசய மரத்தை பாக்குறாரு. அந்த மரத்துக்கிட்ட கையை கொண்டு போனதும் அதுல இருக்க முடியெல்லாம் இவர் கையை நோக்கி இழுக்க ஆரம்பிக்குது. உடனே இவர் தான் பாக்கெட்ல இருந்த ஒரு கத்தி எடுத்து அந்த மரத்துல குத்துவாரு. அப்போ அதுல இருந்து பால் வழியுது. அந்த பாலை தான் கையில எடுத்து பாப்பாரு. அப்போ அதுல இருந்து ஒரு சொட்டு தரையில விழுந்துடுது. அந்த பால் விழுந்த இடத்துல ஒரு அழகான பூச்செடி முளையுது. அந்த பூச்செடி எடுத்து இவர் மூந்து பாக்குறாரு. இது அவ்வளோ வாசனையா இருக்கு. உடனே இவர் அந்த பாலை எடுத்து தான் வயிற்றுல காயப்பட்ட இடத்துல வைப்பாரு. கொஞ்ச நேரத்துல அந்த அடிப்பட்ட இடம்லாம் அந்த வடு தெரியாம சரியாகிடும். உடனே இவர் சந்தோஷப்பட்டு அந்த மரத்துல இருந்து கத்திய புடுங்கி அதுல இருந்து ஒழுகுற பாலை தண்ணி மாதிரி குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவருக்கு எதிர்க்க இந்த மரத்துல ஒரு பெரிய ஒளி தெரியுது. கடவுளே நேர்ல வந்து ஆசீர்வதிக்கிறாருன்னு இவர் நினைக்கிறாரு. அடுத்த செகண்டே இவருக்கு வயிறு வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். காயப்பட்ட இடத்துல மருந்து வச்ச இடத்துல இருந்து ஒரு பூச்செடி முளையுது. உடனே இவர் அந்த பூச்செடியை புடுங்குவாரு. பட் இருந்தாலும் அந்த பூச்செடி முளைஞ்சுக்கிட்டே இருக்கு. இவர் அந்த பாலை தண்ணி மாதிரி குடிச்சதால இவர் உடம்பு ஃபுல்லாவே இந்த பூச்செடி முளையுது. பேராசப்பட்ட அந்த பாலை குடிச்சதுனால இப்ப இவர் செத்தே போயிட்டாரு.